இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நம்முடைய முன்னோர்கள் நிறைய பொன்மொழிகளை சொல்லிட்டு போயிருக்காங்க. வாழ்க்கைக்கு தேவையானதை சொல்கிறேன் நான். அதில் ஒன்று, படிக்கின்ற பிள்ளைகளுக்காக சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை கவனித்து கேட்கணும்னு இதை சொல்லுவாங்க. ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சண்ட்னு சொல்லுவாங்க. உடம்பு தான் அங்கே இருக்கும், மனசு எங்கேயோ இருக்கும். பைபிள் ஆண்டவர் சொல்லுவார், அவர்கள் உதட்டளவில் என்னை புகழ்கிறார்கள், அவருடைய உள்ளங்களோ என்னை விட்டு தொலைவில் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். இன்னொன்று சொல்ல பாருங்க, இவர்கள் உள்ளம் கொழுப்பேறி போய்விட்டது. மனசு இருக்குது, அப்படியே கொழுத்து போய் அப்படியே திமிரு கொண்டு திரியுது. ஆனால் உடம்பு மட்டும் என்ன பண்ணுது, என்கிட்ட வருது போது பேசிகிட்டு இருக்குது சொல்லுவாங்க. ஆக கடவுள் விரும்புவது இந்த உடல் சார்ந்த காரியங்களே கிடையாது. உள்ளத்தை ஆண்டவர் விரும்புகிறார், உன் ஆன்மாவை ஆண்டவர் விரும்புகிறார். அந்த உள்ளத்தை, அந்த ஆன்மாவை நாம் எப்பொழுது ஆண்டவருக்கு கொடுக்கிறோமோ, ஆண்டவர் பக்கம் நமது உள்ளத்தை ஆன்மாவை திருப்புகிறோமோ, அப்பொழுதுதான் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. மாறாக இந்த வெற்று காரியங்களை, வெளி சடங்கு சம்பிரதாயங்களை கடவுள் விரும்புகிறவர் கிடையாது. எஸ்ஐயா 56 வாசிச்சு பாருங்க பாப்போம். என்னவோ நீங்கள் நோன்பு இருந்து என்னை மகிழ்ச்சி படுத்துகிற மாதிரியும், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே எப்பவுமே கூவின்னு இருக்க மாதிரியும், இன்னும் நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்குற மாதிரியும் நீங்கள் விழா எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். வெளியே விழா எடுக்கிறேன், அந்த உள்ளுக்குள்ளே என்ன சொல்வது ஆண்டவர் சொல்லுவார். இன்னொன்று சொல்ல போங்க, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள்னு சொல்லுவார், பரிசேயர் சொல்லுவார். அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள், யூதர்கள் ஒரு பிணத்தை, ஒரு இறந்த அடக்கம் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்லறையில் அந்த பணத்தை வைப்பாங்க, கல் வச்சு மூடிடுவாங்க. உள்ளே புது பிணம் உள்ளே இருக்கின்ற பொழுது அப்போ தான் அழுக ஆரம்பிக்கும், நாற்று அடிக்கும் பயங்கரமாக. யோசிச்சு பாருங்கள், ஒரு உடம்பு எப்படி அழுகி போனால் எப்படி இருக்கும், எவ்வளோ கொமட்டும், யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அதனால் அந்த பக்கம் யாரும் போகக்கூடாது. அப்படி போகக்கூடாது என்பதற்காக அந்த அந்த கல்லறை, அந்த புது பிணம் இருக்கிற கல்லறையை அடையாளப்படுத்துவதற்காக அந்த கல்லறை வெள்ளை பெயிண்ட் அடித்து வச்சுருவாங்க, சாயம் அடித்து வச்சுருவாங்க. அப்படி தூரந்து பார்ப்பாங்க, பார்க்கும்பொழுது அது வெள்ளை அடித்து வச்சுருக்குது, அப்போ புது போனால் நாற்று அடிக்கும். வெளியே சுற்றின்னு வேறு வழியாக அவங்க பயணம் பண்ணுவாங்க, போவாங்க. உள்ளே அழுகி போன, புழுத்து போன உள்ள பணம் இருக்குது, வெளியே வெள்ளையாக இருக்குது. இதைத்தான் பரிசேயருக்கு ஆண்டவர் உதாரணமாக சொல்லுவார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. மனசுக்குள்ளே சாக்கடையும் அழிவு போன, புழுத்து போன பணத்தை வச்சுக்கிட்டு வெளியே எப்படி இருக்கிறீங்க நீங்கள்? வெளியேன்னு இருக்கிறீங்க, உங்களை ஆடைகளை அழகுபடுத்துறீங்க, உங்களை குஞ்சங்களை இழுத்து இந்த ஆடை கச்சைகளை வச்சு கட்டுறீங்க, நீங்கள் எப்படியெல்லாம் வெளியே ஷோ பண்ணுறீங்க, நான் உள்ளே உங்களுக்கு அழுக்கும் சாக்கடையும் புறையோடு கிடக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுவார். சகோதரர்களே, இன்றைக்கு நாம் தியானித்திருப்பதை தான், இஸ்ரேல் மக்கள், யூதர்கள் மிக முக்கியமான கடைபிடிக்கக்கூடிய சட்டங்களை தொகுத்து தோரா அப்படி ஒரு நூல் வச்சுருந்தாங்க. முதல் 5 நூல், ஆதியாகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் 5 நூல் வச்சுருந்தாங்க. அதில் நிறைய சட்டங்கள்லாம் அதில் இருக்கும், இணைச்சட்டம்லாம் உள்ளே இருக்கும். அதை விடுத்து யூத சட்ட புஸ்தகம் மிஷ்னான்னு சொல்லுவாங்க. மனுஷன் எப்படிலாம் வாழணும் அனைத்து விவரங்களும் அதில் இருக்கும். இதையும் விடுத்து ஒரு சில சொல்கிறாங்க, ஒரு சம்பிரதாயங்கள் நிறைய வச்சுருந்தாங்க அவங்க. எப்படின்னா, இதை செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு நான் நம்மளே சொல்லுவோம் இல்லையா, இது
இருட்டி போச்சுன்னா ஊசி நூல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்படுறீங்களா நீங்கள்? அதெல்லாம் மனுஷனே உருவாக்கி கொண்ட ஒரு ஒரு இது ஒரு சம்பிரதாயங்கள், அதில் மரபு சொல்லுவோம். இது எந்த சட்டமும் கிடையாது, மக்கள் பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை பரிசேயர், சதுசேயர், வரலாறு கடைபிடித்து அதுதான் கடவுளுக்கு உகந்தது, அதுதான் கடவுள்கிட்ட மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கும், அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, வெற்று சடங்குகளை, மரபுகளை என்ன பண்ணாங்க, கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. இயேசப்பா அதை கண்டிக்கிறார். நல்லா கவனிக்கணும். சீடர்களும் அந்த பரிசேயருக்கு ஒத்து ஓதுறாங்க. நட்சத்திரம் ஆரம்ப வாசிக்கலாமா? பரிசேயரும் மரலறிஞரும் எருசலேமிலிருந்து இயேசுவிடம் வந்து, உம்முடைய சீடர் மூதாதையரின் மரபை மீறுவது ஏன்? சட்டம் கிடையாது, கடல் கொடுத்த தோரா கிடையாது, மரபு, நாங்களே உருவாக்கி கொண்ட விஷயத்தை மீறுறாங்க. அப்படியாப்பா, சரி என்ன பண்ணு சொல்லுங்கப்பா. உங்கள் சீடர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க. அது எவ்வளோ தெய்வ குத்தம். கை கழுவாமல் சாப்பிடலாமா? அது எவ்வளோ பெரிய கடவுளுக்கு எதிரான மாபெரும் பாவம். இங்கே பாருங்க, மரபை மீறுறாங்க. இயேசு மக்கள் கூட்டத்தை வரவழைத்து இவங்களை சட்டம் பண்ணவே இல்லை. பரிசேயரே, வாடா, ஜனங்களை இங்கே வாங்க, இவங்கள்ட்ட பேசிக்கிட்டீங்க, வாங்க, நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ள. நான் சொல்றதை கேளுங்க, உங்களாம் சொல்றதெல்லாம் கேட்காது, நான் சொல்றதை கேளுங்க, வாங்க. வாய்க்குள் செல்வது, வெளியே இருந்து உள்ளே செல்வது மனிதனை ஒருபோதும் தீட்டுப்படுத்தாது. சரி, கை கழுவம் சாப்பிட்றேன், என்னமோ தூசிதான் அழுக்கு இருக்கும், அந்த அழுக்கு உள்ளே போகிறதால ஒன்றும் ஆன்மா கெட்டு போகாது. கடவுளுக்கு எதாவது பெரிய பாவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது உள்ளே போது, அது வெளியே, அது அழுக்காக வெளியே போயிடும். சரி, ஆக வெளியிலிருந்து உள்ளே செல்வது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. மாறாக உள்ளே இருந்து வெளியே வருது பற்றியா, தீய எண்ணம், பொறாமை, காய்மகாரம் வருது பாருங்க. எப்போ இவன் வாழ்றானே, எப்போ ஒழிவானோ. ஒருத்தன் கஷ்டப்பட்டு நல்லா வாழ்வான், பொறாமா, ஐயோ இவன் மட்டும் வாழ்றானே, ஐயோ என் வயிறு எரியுது. புரியுதுங்களா? ஆண்டோடைய வார்த்தையை பாருங்க. அப்போ உள்ளிருந்து வெளியே வருது பார்த்தீங்களா, பொறாமை இல்லையா, இந்த ஆணவம் இல்லையா, மற்றவங்க புரளி பேசுவது, இதை போல தீய குணங்கள் உள்ளிருந்து வெளியே வர்றது தாயா மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று ஏசப்பா சொல்றார். உடனே பாருங்க பார்ப்போம், சீடர்கள் ஏசப்பாட்ட போறாங்க. உடனே சீடர்கள் இயேசுவை அணுகி, பரிசேயர் உம் வார்த்தைகளை கேட்டு மன வருத்தம் அடைந்தன. உங்களுக்கு தெரியுமா பாதுகாரே, அவங்கள மனசு கஷ்டப்பட்டு போறாங்க. உண்மையை சொன்னால் அப்படிதான் இருக்கும், கஷ்டமாக தான் செய்யும். அவனுடைய வார்த்தை, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க இல்லையா. என் தந்தை எது இந்த உலகத்தில் நிலைக்கணும்னு சொல்லிட்டு அவர் விருப்பப்படுறா, நிலைக்கும். அது பாருங்க பார்ப்போம். என் தந்தை நடாத மன்னிக்கணும் என் விண்ணக தந்தை நடாத என்ற நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். அவர் நட்டு வைக்கும் இந்த பூமியில். அவர் இங்கே என்ன வளரணும் அவர் முடிவு செஞ்சிருப்பாரு. அதான் அவர் செய்யறதாங்க நினைக்குவாங்க. இவங்கெல்லாம் என்ன என்று என்ன பண்றார், அவர்களை குருட்டு வழிகாட்டுன்னு சொல்றாரு. அவங்களாம் யாரு, சும்மா வந்து சடங்கு மரபை பின்பற்றிக்கிட்டு கடவுளுடைய கட்டளைகளை தூக்கி போறது. தாய் தந்தையே பேணு என்பது ஆண்டவருடைய கட்டளை. ஒரு பைபிள் வரும் பாருங்க பார்ப்போம். தாய் தந்தையை நீ காபந்து பண்ணி அவங்களுக்கு கடைசி காலத்தில் அவங்கள கையில் வச்சு தாங்கியான்னு சொல்லும்போது பைபிளுடைய ஆண்டோட வார்த்தை. தாய் தந்தையை பேணி வளர்ன்னு சொல்லிட்டு. ஆனால் சில மரபு வச்சுருந்தாங்க. குர்பான் என்று சொல்லிவிட்டால் பெற்றோருக்கு செய்கின்ற அனைத்து நல்ல காரியங்களும் அது கடவுள் செஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ தூக்கி குப்பையில் போட்டுடலாம். இது மரபு. இதை செய்து கடவுளுடைய திட்டத்தை பக்காவத்துக்கு வெளியே தூக்கி போட்டாங்க. நான் சொல்றாரு, நீங்கள் குருட்டு வழிகாட்டிகள். நீங்களும் நல்ல வழி போய் சேர மாட்டீங்க, உங்களை நம்பி நல்ல வழி போய் சேர மாட்டாங்க. 2 பேரும் போய் குழி தானே விழுவுங்க என்று அவர் சொல்றாரு. சோர்களே, உள்ளத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். வெளி சடங்கு, சம்பிரதாயங்கள், மரபுகள், இந்த காரியங்கள் ஒருபோதும் ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்காது. எனவே உள்ளத்தை, ஆன்மாவை ஆண்டவர் பாதத்தில் கொண்டு போய் போடுவோம். அதற்கான ஆசிரியர் நிறைவாக பெறுவோம். நான் சந்திப்போம்.